السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்ற இறுதி பற்றிலே அரஃபா பற்றிலே உலகத்தில் வாழ்கிற அனைவருக்கும் வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை அடங்கிய 20 உபதேசங்களை செய்தார்கள். இந்த 20 உபதேசம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் உள்ளடக்கியது. அந்த 20ஐயும் கடைபிடிக்கிற நேரத்திலே ஒரு மனிதன் இன்மை மறுமையிலே சிறந்தவனாக திகழ முடியும். அப்படிப்பட்ட உபதேசத்தை மக்களுக்கு செய்தார்கள். அதில் 3 உபதேசங்கள் கடமாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதிலே நீங்கள் ஆர்வத்தோடு இருங்கள் என்பது தொடர்பாகவும், இரண்டாவதாக பிற மனிதர்களுடைய உயிர்களும் உடைமைகளும் மான மரியாதைகளும் கண்ணியமானதாக இருக்கிறது. எப்படி இந்த நாள், அதாவது அரஃபாவுடைய நாள் சிறந்ததாக இருப்பதை போன்று, இந்த தில்ஹஜ் மாதம் சிறப்பாக இருப்பதை போன்று, இந்த மக்கத்துல் முகர்ரமா சிறப்பாக இருப்பதை போன்று, கண்ணியமாக இருப்பதை போன்று, ஒரு மனிதனுடைய உடலும் உயிரும் அவனுடைய மான மரியாதையும் கண்ணியமானது. பிற மனிதனுக்கு உடல் ரீதியாகவோ உயிர் ரீதியாகவோ கண்ணிய ரீதியாகவோ எந்த வகையான குறைகளையும் கெடுதியும் ஏற்படுத்தக்கூடாது என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இரண்டாவது உபதேசம். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்திலே வழங்கப்பட்ட அமானிதமாக இருக்கிறார்கள், அவரிடத்திலே நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அதை நான் ஜும்மாவிலே விரிவாக சொல்லியிருக்கிறேன். தேவைப்படுபவர்கள் நமது ஃபேஸ்புக் தளத்திலே போய் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை நம்ம பள்ளியினுடைய துறை இமாம் தான் அதை வெளியிடுகிறார். அவரிடத்தில் கேட்டால் சொல்லுவார். இந்த 4வது விஷயத்திலிருந்து உங்களுக்கு நான் தொடராக சில தினங்களிலே நான் சொல்லி 20ஐயும் முடித்து விடலாம் என்பதாக நினைக்கிறேன். 4வது செய்தி என்னவென்றால், இபுத்தாலு உமூருல் ஜாஹிலியா. அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், அறியாமை காலத்தினுடைய எல்லா விஷயத்தையும் பெருமானார் பாத்திலாக்கினார்கள், இல்லாமல் ஆக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷையின் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் இருந்த அனைத்து விஷயங்களும் தகுத்த கதமைய மௌலூன், என்னுடைய காலுக்கு கீழே போடப்பட்டிருக்கிறது. திமாவுல் ஜாஹிலியத்தி மௌலூன், அறியாமை காலத்திலே ஒருவரை கொலை செய்து பழிக்கு பழி வாங்க வேண்டியது இருந்தால் அதுவும் என்னுடைய காலுக்கு கீழே போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதுக்கு பழிக்கு பழி வாங்கப்படாது சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அவ்வள தமின் அளவு மின் திமாயினா தமு இப்னு ரபியா இப்னு ஹாரிஸ். முதலாக கேன்சல் செய்யப்படுகின்ற இந்த பழிக்கு பழி வாங்குதல் இருக்கிறது, அதை எதை நான் கேன்சல் செய்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த இப்னு ரபியா கொலை செய்யப்பட்டதற்கு வாங்கப்பட இருக்கின்ற அந்த பழிக்கு பழியை நான் இல்லாமல் ஆக்குகிறேன், கேன்சல் செய்கிறேன்.
அவரை ஹுதைல் என்பவர் கொலை செய்திருந்தார் என்பதாக பெருமானார் சொன்னார். ஹுதைல் என்பவர் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த இப்னு ரபியாவை கொலை செய்திருந்தார். அந்த பழிக்கு பழி வாங்குதலை நான் கேன்சல் செய்கிறேன், அந்த குடும்பத்தார் வாங்க வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி சொன்னாங்க, வரிபல் ஜாகிலியத்தி மௌனூன், அறியாமை காலத்திலே வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தார்கள் இல்லையா, அதையெல்லாம் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு விட்டேன். வட்டி வாங்குதல் கொடுக்குதல் என்பது கிடையாது. அவ்வளவு ரிபன் அளவு ரிபானா ரிபன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் முதலாக கேன்சல் செய்யப்படுகின்ற வட்டி எதுவென்றால், என்னுடைய பெரிய தந்தையான அப்பாஸுக்கு வழங்கப்பட இருக்கின்ற எல்லா வட்டியையும் நான் கேன்சல் செய்கிறேன். அனைத்தையும் நான் கேன்சல் செய்கிறேன் என்று பெருமானார் சொன்னார். இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உபதேசங்களை செய்கிறார்கள். முதலாவது என்ன சொல்றாங்க, அறியாமை காலத்தில் இருந்த எல்லா தவறுகளையும் நான் கேன்சல் செய்கிறேன், இல்லாமல் ஆக்கிறேன், பாத்தில் ஆக்கிறேன் சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அறியாமை காலத்திலே பல வகையான பாவங்கள் இருந்தது. நீங்க ரஹீக்குல் மக்தூம்னு ஒரு கிதாப் இருக்கு, நம்ம பள்ளியில கூட இருக்கு. அதுல கூட பாத்தீங்கன்னா இருக்கு அறியாமை காலத்தின் அப்படிங்கிற அரபுகளுடைய அறியாமை காலத்தை பத்தி ஒரு பாடம் கூட அதுல இருக்குது. அதை நம்ம விரிவா பேசினா அது ஒரு தனி ஜும்மாவாயிரும். ஒரு இடத்துல கூட நான் பேசியிருக்கேன். அதுல நிறைய விஷயங்கள் அந்த மக்களிடத்துல இருந்தது. அந்த குழந்தைகளுடைய அதாவது அந்த திருமணம் செய்வதிலிருந்து அந்த இறந்த போது கடைபிடிக்கக்கூடியது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு விளங்குறது மாதிரி சில செய்தி சொல்வதாக இருந்தால், அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய மனைவியை ஒரு வீரனிடத்திலே அல்லது அறிவாளிடத்திலே கணவனை அனுப்பி வைப்பாள். எழுதுறாங்க, அறியாமை காலத்துல ஒரு நிக்காக இப்படிலாம் இருந்துச்சு. அந்த பெண்ணுடைய மாதவிடாய் முடிந்த போது கணவன் தொட மாட்டான். ஒரு வீரனிடத்திலே அல்லது அறிஞரிடத்திலே அந்த மனைவியை அனுப்பி வைத்து அவன் மூலமாக குழந்தை தங்கியதை உறுதி செய்ததற்கு பிறகுதான் கணவன் சேர ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த புள்ள வந்துட்டு அறிவாளியாக இருக்கும், வீரனாக இருக்கும் என்பதாக வந்துட்டு மக்கள் கருதினார்கள். இது எவ்வளவு பெரிய அறியாமை! நம்முடைய பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்து அவனை வீரனாக அறிவாளியாக உருவாக்கணும், இதான செய்வோம். ஆனா அதை என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு வீரனுக்கு ஒரு செல்வந்தனுக்கு அதே மாதிரி ஒரு அறிவாளிக்கு பிறக்கின்ற குழந்தை தான் அறிவாளியாக இருக்கின்றதாக மடத்தனமாக நம்பி தன் மனைவியை அனுப்பக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அதை அந்த பெண்கள் செஞ்சதாக என்பதாக. அதே நேரத்தில் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் பெருமானார் தடை செய்தார்கள். ஒரு பெண்ணிடத்திலே ஒரு 10 நபர்கள் வந்துட்டு செய்வார்கள், சேர்ந்து 10 பேர் சேர்ந்து அந்த ஒரு பெண்ணிடத்திலே வாழ்வார்கள். அந்த பெண்ணுக்கு குழந்தை தங்கிவிட்டால் அந்த பெண் யாரை தன்னுடைய கணவன் என்பதாக முடிவு செய்கின்றாரோ, அந்த குழந்தைக்கு தந்தை என்பதாக முடிவு செய்கின்றாரோ அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலை இருந்தது. சில நேரங்களிலே இப்படி ஒரு நிலை இருந்தது. அந்த பெண் வந்துட்டு அந்த பெண்ணிடத்திலே 10க்கும் அதிகமான நபர்கள் செல்வார்கள். 10 பேர் சேர்ந்து போறதுல இந்த ஸ்கீம். 10 பேருக்கும் அதிகமான பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க, ஒரு பெண்ணிடத்திலே செல்வார்கள். அந்த நேரத்திலே குழந்தை தங்கிவிட்டால் யாரெல்லாம் அந்த பெண்ணிடத்திலே சென்றார்களோ அந்த குழந்தையினுடைய அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய அந்த முகக்குறி எந்த ஆணுடைய முகக்குறிக்கு சாயலுக்கு சரியாக இருக்கிறதோ அவர் தந்தையிடுவாக முடிவு செய்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் தடை செய்தார்கள். கண்ணியமான திருமண வாழ்க்கையை சொன்னார்கள். இன்னைக்கு மேற்குலகம் இந்த திருமண வாழ்க்கையை வரவேற்கிறது. ஒரு கண்ணியமான குடும்ப வாழ்க்கையை மேற்குலகம் இன்னைக்கு வரவேற்கிறது என்று சொன்னால் அவர் அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து அதனுடைய பாதிப்புகளை அனுபவித்ததற்கு பிறகு
இஸ்லாம் கூறுகின்ற இந்த திருமண வாழ்க்கையை அந்த மக்கள் பாராட்டுகிறார்கள். இஸ்லாம் கூறுகிற இந்த குடும்ப வாழ்க்கையை பாராட்டி ஏராள மக்கள் செய்கிறார்கள், மார்க்கத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு வெளிநாடுகளிலே மேற்குலகத்தில் இஸ்லாம் பரவுவது என்பது உபதேசத்தை கொண்டு என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்களை நெறிமுறைகளை அறிந்தவரையுமான ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறியாமை காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய மண்ணறைக்கு அருகிலே ஒரு ஒட்டகத்தை கட்டி போட்டுருவாங்க. ஒட்டகத்தை கட்டி போட்டு என்ன செய்வாங்க, அவருக்கு பசிக்குதுன்னா வந்து அவர் வந்து சாப்பிடுவார் என்பதாக. அவருக்கு பசி எடுக்கையில அந்த ரூஹு வந்து என்ன செய்ய அதை சாப்பிடும் என்பதாக. அது எப்படி சாப்பிடும்? இன்னைக்கு கூட அந்த மக்களிடத்திலே சில ஒரு அறியாமை இருக்கிறது. அந்த மௌத்தானவங்களுடைய அந்த ரூஹானியத்தை வந்து வீட்டுக்கு வரும், அதனால என்ன செய்யணும், ஒரு தண்ணி வைக்கணும், ஒரு விளக்கு பத்த வைக்கணும் என்பதாக எல்லாம் ஒரு அறியாமை இருக்கின்றது. அதெல்லாம் எந்த ரூஹானியத்தும் வீட்டுக்குள்ள வராது. அவர் மௌத்தானார் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவருடைய கபருடைய வாழ்க்கை தான். இப்படியெல்லாம் மக்களிடத்திலே அறியாமை இருக்கிறது. சில மக்கள் இப்படியெல்லாம் கேட்கவும் செய்யறாங்க. இப்ப நாங்க எங்க வீட்டுக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்க வீட்டுல வந்து நாங்க ஒரு என்ன செய்யறோம், ஒரு சாம்பிராய் போடுறோம், ஒரு புகை போடுறோம், அதனால வந்து பக்கத்து வீட்டு ரூஹானியத்தை எங்க வீட்டுக்கு வந்துருமா? அதாவது அவர்கள் அறியாமையில கேட்கிறார், விளக்கம் சொல்கிறோம் என்பது வேறு விஷயங்கள். ஒருத்தர் எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் மூத்தாயிட்டாங்க, மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்யற, அவர் கேட்கிறாரு, மூத்தாயிட்டாங்க, அவருக்கு தண்ணி வைக்கப்படுகிறது, அவருக்கு தண்ணி வைக்கிறாங்க, பத்தி பொருத்தி வைக்கிறாங்க, டெய்லி வைக்கிறாங்க. நாங்க எங்க வீட்டுக்கு நாங்க என்ன செய்யறோம், என்ன செய்யறோம், வீட்டுக்கு வந்துட்டு என்ன செய்யறோம், ஒரு 10 இது பண்றோம், வீட்டுக்கு என்ன செய்யறோம், ஒரு புகை போடுறோம். அந்த ரூஹானியத்தை வந்து எங்க வீட்டுக்கு வந்துருமா? இது ஒரு கொஸ்டின். நான் முதல்ல ரூஹானியத்து வீட்டுக்கு வர்றதுங்கிறதே தப்பு. எந்த ரூஹானியத்து வீட்டுக்குலாம் வர்றதில்லை, உண்மைதான். மூத்தாயிட்டாருன்னா அவருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு அவருக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில எந்த தொடர்பும் இல்லை. வேண்டாம், எது வரும் தெரியுமா? அவருடைய சைத்தான் தான் இந்த உலகத்துக்கு வரும். மலக்குகள் கூட வரமாட்டாங்க. சில பேர் கேட்பாங்க, அவரை மாதிரியே பேசுது, அவரை மாதிரி செய்து என்பதாக இல்லை. எல்லா மனிதனையும் படைக்க நேரத்தை எல்லாத்தால ஒரு மலக்கை ஒரு சைத்தானை படைக்கிறான். அவர் மௌத்தானதுக்கு பிறகு அந்த மலக்கு போயிடுவார், சைத்தான உலகத்துல இருக்கும். அது ஒரு தனி தலைப்பு. அப்ப அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுங்கிற தேவையில்லை. அப்ப இந்த உலகத்திலே என்ன செய்யற அப்படின்னா, பெரும்பாலானவர்கள் எல்லா அறியாமல் நீக்கிறார்கள். அவன் யாராவது மூத்தாயிட்டாங்கன்னு என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒட்டகத்தை கட்டி போட்டு அதுக்கு அவர் அந்த ரூஹானியத்துக்கு பசிச்சு அப்படின்னா அந்த ஒட்டகத்தை சாப்பிடும் என்பதாக, அதுக்கு உணவு கொடுக்க மாட்டாரு, தண்ணீர் கொடுக்க மாட்டாரு, அப்படியே அதே இடத்துல கிடந்து 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 என்ன செய்ய அப்படியே செத்து போகும். இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் பெருமானார் தடை செய்தார்கள். அப்படி செய்யாதீர்கள். இறந்த ஒருவனுக்காக வேண்டி உயிரோடு இருக்கின்ற ஒட்டகத்தை வதை செய்வதை பெருமானார் தடை செய்தார்கள். சொல்லுவாங்க. தொற்று நோய் என்பது கிடையாது பார்க்க சொல்வாங்க. தொற்று நோய் இல்லைன்னா அதுக்கு என்ன வழக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஒருவருக்கு வந்தால் இன்னொருவருக்கு கட்டாயம் வரும் என்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வரும் என்ற ஈமானை பெருமானார் சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல ஆந்தை அலறினால், ஆந்தை கத்தினால் அதை சகுனமாக, தீய சகுனமாக கருதினார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஆந்தை கத்துறதுனால ஒரு அபசகுனம் என்பதெல்லாம் இல்லை. பறவை ஜோதிடத்தை பெருமானார் தடை செய்தார்களா? தீரத்தை பறவை ஜோதிடம் என்பது கிடையாதுவாக சொன்னார்கள். இன்றும் கூட அந்த ஜோதிடம் பார்ப்பதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. தெருவுக்குள்ள யாராவது போனாங்க அப்படி என்ன செய்யறது, கூப்பிட்டு என்ன செய்யறது, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு என்ன செய்யறது பாக்குறது. அந்த ஜோதிடனுக்கு அவனுடைய காலங்கள் அவனுடைய விஷயங்கள் தெரியாது. பிறகு எப்படி ஒரு அடுத்தவனுக்கு சொல்ல முடியும்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அஜத்துல போய் பால் கிதாப் பார்க்கிறது. பால் கிதாப் என்னங்க சொல்லுவாங்க? இல்ல எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. வருங்காலத்தை அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. எப்படி ஜோதிடம் என்பது பார்ப்பது கூடாதோ அதே மாதிரி பால் கிதாப் பார்ப்பது கூடாது. பால் கிதாபே ஒரு பொய் தான். எப்படி வருங்காலத்தை யாரா தெரிய முடியும்? சூரத்துல் லுக்மானுடைய கடைசியிலே பாருங்கள், அல்லாஹ் சொல்வான், 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்பதாக. வமா தத்ரீ நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு அவனுக்கு என்ன சம்பாதிப்பான், நாளைக்கு அவன் என்ன செய்வான், அவனுக்கு என்ன நடக்கும் என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது.
எந்த அஜெண்டு பால் கிதாபுல போட்டு பார்க்க முடியாது. ஆனா என்ன ஒரு விஷயம்டா, எது நல்ல விஷயங்களோ அதுக்கு மக்கள் செலவு செய்ய தயாரா இல்லை. ஒரு பாவமான விஷயங்களுக்கு செலவு செய்ய தயாரா இருக்காங்க. பாவமான விஷயத்துக்கு செலவு செய்ய தயாரா இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண சொல்லுங்க. நல்ல விஷயத்துக்கு ஓப்பனா சொன்னா உங்களுக்கு சங்கடமாயி போயிடும். நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யறவங்களுக்கு மனசே வர்றதில்லை. அதே நேரத்தில் ஒரு பாவத்தை சொல்லுங்க, அதை செய்வாங்க. நீங்க இதை செய்யுங்க, ஒரு பால்கித்தா போட்டு பார்க்கணும், எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. இல்லைங்க அதை மந்திரிக்கிறங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படிங்கிற அதுக்கு பூரா செலவு செய்ய தயாரா இருக்காங்க. அதே நேரத்தில் சொல்லுங்க ஒரு தர்மம் செய்யுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு செய்யறது இல்லை. அப்ப இந்த உலகத்திலே பெருமானார் அவர்கள் எல்லா வகையான அறியாமைகளும் தடை செய்தார்கள். சஃபர் மாதத்தை பீடை மாதமாக கருதி கொண்டிருந்தார்கள். பெருமானாரை இல்லையல்வாக சொன்னார்கள். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு நிக்கா செய்வதில் எப்படி தவறுகள் இருந்ததோ அதே மாதிரி வந்துட்டு தலாக்குடைய விஷயத்திலே நிறைய தவறுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான் அப்படின்னா தலாக் சொல்றது, அப்புறம் மனைவியை கூப்பிட்டு வாழ்றது, தலாக் சொல்றது மறுபடியும் கூப்பிட்டு வாழ்வது, இப்படியெல்லாம் இருந்தது. எனவேதான் மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா 3 தலாக்குக்கு மேல் இல்லை என்பதாக மார்க்கம் சொன்னது. 3 தலாக்குக்கு மேல் இல்லை என்பதாக மார்க்கம் சொன்னது. அதை கூட ஒவ்வொரு தலாக்காகத்தான் சொல்ல வேண்டுமாக மார்க்கம் சொல்லுது. இல்லை என்று சொன்னால் ஒரு தலாக் சொல்லிட்டு அவர் 3 மாசம் விட்டு விட்டாலே அந்த மனைவி அதை விட்டு பிரிஞ்சிருவார். ஆனா ஆரம்ப காலத்துல செய்வாங்கன்னா 1000 தலாக்லாம் சொல்லுவா, 100 தலாக்லாம் சொல்லுவா. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னை நான் 100 தலாக் சொல்லுகின்றேன், உன்னை நான் 1000 தலாக் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்தாங்க. பெருமானார் அதையெல்லாம் தடை செய்தார்கள். எதுக்கு சொல்ற அப்படின்னா, பெருமானார் சொன்னாங்க அறியாமை காலத்துல இருந்த எல்லா விஷயங்களையும் நான் தடை செய்வதாக சொல்லிவிட்டு அந்த எல்லா அறியாமைகளையும் எல்லா பாவங்களையும் பெருமானார் செய்தாங்க. தடை செய்து மட்டுமல்ல, அந்த விஷயத்தை தன் குடும்பத்திடமிருந்து ஆரம்பித்தார்கள். எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் தன் குடும்பத்திடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போதான் அது பயனாக இருக்கும். இப்ப நான் வந்து மற்றவங்களுக்கு தொழுகை சொல்லும் போது என்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த தொழுகையை ஆரம்பித்தால்தான் மக்களுக்கு பயனாக இருக்கும். அந்த அடிப்படையில் சொன்னாங்க அறியாமை காலத்தில் ஒருவரை கொலை செய்தெல்லாம் இருந்தது. ஒரு கொலை செய்தெல்லாம் அந்த காலத்தில் சகஜமாக இருந்தது. இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டதுக்கு பழி வாங்குவது இருக்கிறது இல்லையா, அதுக்கு எல்லாம் நான் கேன்சல் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு தன் குடும்பத்தை சார்ந்த இப்னு ரபியா கொலை செய்யப்பட்டார். அவருக்கு அந்த பழிக்கு பழி வாங்குவதை நான் கேன்சல் செய்கிறதாக சொன்னார். அதே மாதிரி அறியாமை காலத்திற்கு யார் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்தார்களோ எல்லாருடைய வட்டியும் நான் தடை செய்கின்றேன், வட்டியை நான் கேன்சல் செய்கிறேன். அசல் தொகை கொடுத்துறோம், அசலை கொடுத்து விடுங்கள், வட்டியை நான் கேன்சல் செய்கிறார் சொல்லிவிட்டு தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தார்கள். பெருமானார் பெரிய தந்தையார் அப்பாஸ் அவர்களுக்கு யாரெல்லாம் வட்டி கொடுக்க வேண்டும் அந்த வட்டியை நீங்கள் கொடுக்க வேண்டாம், அசலை மட்டும் கொடுவதாக சொன்னார். அப்ப 2 விஷயங்கள் சொல்கிறோம். ஒன்று, பெருமானார் அவருடைய சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் கூட பெருமானார் அதை எப்படி செய்தார்கள் என்று அறிந்து நாம் அதை கடைபிடிக்க வேண்டுமே தவிர அதை தெரியாமல் நாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி மாற்று மதத்துடைய கலாச்சாரங்களை நாம் செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை பின்பற்றக்கூடாது என்பது உண்டு. அதே மாதிரி எந்த நல்ல விஷயத்தை ஆரம்பித்தாலும் தன் குடும்பத்திடமிருந்து ஆரம்பிக்க வேண்டுமே தவிர அப்போதான் அது மக்களுக்கு பயனாக இருக்கும் என்பதைத்தான் பெருமானார் இந்த உபதேசத்தின் மூலமாக கூறுகிறார்கள். இதை கேட்டும் அதை கடைபிடிக்கலாம். أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين.